ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் Schinchann திரும்பி வந்துட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் iOS 26ஓட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் iPadOS, MacOS, WatchOS அண்ட் VisionOS பற்றி தான் பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம iOS 26ல் நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். அதில் என்னென்ன லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசியிருப்போம். அந்த வீடியோட லிங்க் வந்துட்டு இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ டேரக்ட் பண்ணும். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புரியும். இல்லை எனக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னா இதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது WatchOS 26. நான் ஏன் இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்ஃபேக்ட் நானே பர்சனலி ஒரு Apple Watch Series 7 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்துட்டு எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்ச ஒரு டிவைஸ். நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது கூட நிறையவே வந்துட்டு இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ்க்காக. இன்ஃபேக்ட் Apple Watch நிறைய பேர் வாங்குறதே வந்துட்டு ஃபிட்னஸ்க்காக தான் வாங்குறாங்க. ஸோ ஃபிட்னஸ்க்காக நிறைய ஃபீச்சர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று வந்துட்டு ஒர்க் அவுட் படி அப்படின்ட்டு. அது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்துட்டு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும். பட் நமக்கெல்லாம் கடுப்பாயிடும், நீ சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன் அது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு தோணும். ஐ டோன்ட் லைக் இட். அது பிடிச்சவங்க, இந்த மோட்டிவேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு அது மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அண்ட் தென் ரிஃப்ளெக்ட் டு சைலண்ட் அப்படின்ற அந்த ஒரு ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த டேப் ஜெஸ்டர்ஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, நமக்கு சப்போஸ் இப்போ ஒரு காலோ மெசேஜோ வருதுன்னா நம்ம இப்படி ஃப்ளிக் பண்ணோம்னா அது அப்படியே டிஸ்பிளேல காட்டிக்கிட்டே இருக்காமல் அது அப்படியே போயிடும். ஏன்னா நான் என்னோட வாட்சில் நிறையவே அதை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அப்படியே ஸ்டே ஆகிட்டே இருக்கும். ஒரு சில டைம் வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம வேறு ஏதாவது அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்ட்டு பார்ப்போம். பட் அதே நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். ஸோ இது வந்தது ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அண்ட் தென் அதே மாதிரி இதுலேயுமே நமக்கு டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் கான்வர்சேஷன் பேக்ரவுண்ட்ஸ்னு ஒரு ஃபீச்சருமே வந்திருக்கு. இது நமக்கு iOSலேயே வந்துட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. iOSல வந்துட்டு குரூப் கான்டாக்ட்ஸ் இல்லைன்னா நார்மல் கான்டாக்ட்ஸுமே வந்துட்டு பேக்ரவுண்டில் ஒரு வால்பேப்பர் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி பேக்ரவுண்ட் வால்பேப்பர் வைக்கிறோம், சாட் வால்பேப்பர் வைக்கிறோமோ அந்த மாதிரி கான்வர்சேஷன் பேக்ரவுண்ட்னு அந்த வால்பேப்பருமே நம்ம வச்சுக்கலாம். அண்ட் தென் ஃபைனலி ஆப்பிள் வாட்ச் ஆப்லேயே வந்துட்டு நோட்ஸும் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ குட் திங். ஏன்னா நான் நிறைய டைம் வந்துட்டு ஆப்பிள் வாட்சை ஸ்டாண்டர்லோனாக தான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய ஃபோனை வந்துட்டு நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஸோ ஏதாவது டக்குன்னு ஏதாவது ஒரு தாட்ஸ் வருது, வீடியோ ஐடியாஸ் வருது, அப்படி இல்லை வந்துட்டு ஏதாவது ரேண்ட் பண்ணும் அப்படின்னா என் ஃபோனை வந்துட்டு நான் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் வாட்சில் இருக்க நோட்ஸ் ஆப்லேயே வந்துட்டு நான் பார்த்து எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வில் பி எ குட் திங். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து வந்துட்டு MacOSக்கு போகலாம். ஸோ MacOS 2026 இந்த வருஷம் வந்துட்டு MacOS Tahoe அப்படின்றது தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்துட்டு நிறைய கான்டினியூட்டிக்காக நிறைய ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு லைவ் ஆக்டிவிட்டீஸ், ஸ்விக்கி இல்லை ஜொமேட்டோ ஏதாவது ஆர்டர் பண்ணுறோன்னா நமக்கு ஐஃபோன்லலாம் லைவ் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ அதே வந்துட்டு நமக்கு மேக்லேயும் காட்டும், வேரின் உங்களோட சேம் ஆப்பிள் ஐடியிலேயே சைன்இன் ஆகியிருந்துச்சுன்னா. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த லைவ் ஆக்டிவிட்டீஸை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஐஃபோன் மிரரிங் ஓப்பன் ஆகி அந்த ஆப்பை வந்துட்டு நமக்கு டைரெக்டாக காட்டிடும். ஸோ நம்ம ஐஃபோனை நம்ம லேப்டாப்லேயே வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது இதுக்கு முன்னாடி வெறும் ஐஃபோன் மிரரிங் மட்டும் இருந்துச்சு. இப்போ இந்த இதுவும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்ததுனால இது வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஃபைனலி உங்களால் மேக்புக்லேருந்து டேரெக்டாக கால்ஸே பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நம்மளால் ஃபேஸ் டைம் கால்ஸ் மட்டும்தான் டேரெக்டாக பண்ண முடியும். இனிமேல் நம்ம மேக்புக்லேருந்து ஃபோன் ஆப் வச்சு டேரெக்டாக நம்ம ஃபோனில் இருக்க கான்டாக்ட்ஸ்க்கு கால் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் இப்போ மேக்கும் ஐஃபோனும் சேர்ந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். அப்போ இருந்தே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஃபீச்சர் இது இப்போ வந்தது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆப், அதாவது ஷார்ட்கட்ஸ் ஆப். அதில் நான் நிறைய ஆட்டோமேஷன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஊருப்பட்ட ஆட்டோமேஷன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே வந்துட்டு ஒரு பயங்கர லைக் இட் வில் சூப்பர் சார்ஜ் யுவர் லைஃப் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதில் என்ன ப்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட இதுவை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரி, நீங்கள் வந்துட்டு ஒரு எம் சீரிஸ் இருக்க மேக்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை எம் சீரிஸ் ஐபேட் ஆர் ஐஃபோன் 15 ப்ரோக்கு மேலே ஏதோ ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா வந்துட்டு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னா இந்த ஆன் டிவைஸ் ப்ரைவேட் க்ளவுட் கம்ப்யூட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கும், அண்ட் தென் ChatGPT இன்டெகிரேஷனும் வந்துட்டு டேரெக்டாக நம்மளோட ஆட்டோமேஷன்லேயே வச்சுக்கலாம். WWDCலேயே ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருப்பாங்க. என்னன்னா, இப்போ ஒரு கிளாஸோட டிரான்ஸ்கிரிப்ஷனும் நம்ம எடுத்த நோட்ஸும் வந்துட்டு சிமிலராக இருக்கா, என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இன்டெகிரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இது இன்னும் வந்துட்டு ஒரு ரொம்ப நல்ல ஃபீச்சராக இருக்கும் அப்படின்ட்டு தோணுது. ஸோ காத்திருந்து பார்ப்போம். அண்ட் தென் ஸ்பாட்லைட், நம்ம மேக் யூசர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எதையாவது நான் தொலைச்சி தேடுறேன்னா அந்த
கமாண்ட் ஸ்பேஸ் வேறு அமுத்துனா டவக்குன்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அவன் தான் ஸ்பாட் லைட்டு. அதை வந்துட்டு லிட்ரலி தம்பி இங்கே வாங்க இந்த அங்கே பஃப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு கொடுத்து சூப்பர் சார்ஜ் பண்ணி விட்டாங்க. இப்போ ஏதாவது ஒரு மெயிலெலாம் அனுப்புகிறோன்னா சென்ட் மெயில் அப்படின்னு டைப் பண்ணோம்னாலே அந்த மெயில் ஆப்பவே ஓப்பன் பண்ணாமல் என்ன மெயில் அனுப்பணும், யாருக்கு அனுப்பணும், என்ன சப்ஜெக்ட்டு, என்ன மெசேஜ் எல்லாத்தையுமே வந்துட்டு அதிலேயே டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிடலாம். அது வந்துட்டு மேபி ஷார்ட்டர் மெயில்ஸ்க்கு ஈஸியாக நல்லாயிருக்கும். பட் அட்டாச்மெண்ட்ஸ் ஏதாவது இது பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் மேபி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகலாம். அப்போ நம்ம மெயில் ஆப் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த ஷார்ட்டர் மெயில்ஸ்லாம் வந்துட்டு ஐ கெஸ் இட் வுட் பி a குட் ஃபீச்சர். அண்ட் நான் அந்த iOS 26 சொன்ன மாதிரியே வந்துட்டு அந்த கேம்ஸ் ஆப் இதுக்குமே வந்திருக்கு. அண்ட் நம்ம இதுலேயுமே கேம்ஸை டேரெக்டாக லான்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சில அந்த கேம்ஸ் ஆப்பில் இருந்து வர ஓவர்லே வச்சே வந்துட்டு நம்ம பிரைட்னஸ்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் மெட்டல் 4மே வந்துட்டு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்துட்டு ஃப்ரேம் இன்டர்போலேஷன் உங்களுக்கு ஆடட் ஆனால் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஐ கெஸ் தட் வில் பி a குட் திங் ஃபார் த டெவலப்பர்ஸ். நிறைய கேம் டெவலப்பர்ஸ் வந்துட்டு அந்த ஃப்ரேம் இன்டர்போலேஷனை எக்ஸ்ட்ராவாக அவங்க இது ஆப்பிள் மேக்புக்ஸுக்கு இன்னும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் அ குட் திங் அப்படின்றது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். கடைசியாக iPadOS எல்லா அழகையும் கொண்டு வந்து அங்கே வச்சிருக்க பற்றியா அங்கே நிற்கிற நீ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த iPadOS பார்க்குறப்போ. ஆல்மோஸ்ட் சேம் as iOS தான், பட் ஏஸ்தட்டிக்கலி மட்டும். ஃபோன் ஆப் இதுலேயுமே வந்துட்டு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மேக்புக்கில் சொன்ன மாதிரி அந்த ஃபோன் ஆப்புமே வந்துட்டு இதில் வந்திருக்கு. அண்ட் தென் ஃபைனலி விண்டோஸ் ஆன் iPad. என்னது ப்ரோ விண்டோஸு ஐபேடில் வருமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. விண்டோஸ் OS கிடையாது, மல்டிபிள் விண்டோஸ். நம்ம எப்படி மேக்புக்கில் மல்டிபிள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம iPadOSலையும் மல்டிபிள் விண்டோஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் மல்டி டாஸ்கிங்கை இட் வில் டேக் இட் ஆன் அன் அதர் லெவல். இது வரைக்கும் நமக்கு ஐபேடில் என்ன தான் நம்ம M1 M2 M3ன்னு வச்சுருந்தாலுமே மோஸ்ட் ப்ராபப்லி 2 விண்டோஸ் வச்சுக்கலாம். தேர்ட் விண்டோவாக எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோட்டிங் விண்டோ வைக்கலாம். பட் இப்போ நம்பர் ஆஃப் விண்டோஸ் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதோட லிமிடேஷன் என்ன அப்படின்றது நம்ம மோஸ்ட் ப்ராபப்லி பீட்டா டவுன்லோட் பண்ணோம்னா அதில் செக் அவுட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது பார்க்கறதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு மேக்ஓஎஸ்க்கு ரொம்பவே க்ளோஸராக கொண்டு வந்துட்டாங்க. நான் அது எதிர்பார்க்கவே இல்லை. இது நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா மோஸ்ட் ப்ராபப்லி மேக்ஓஎஸும் iPadOSும் வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் ரெண்டுத்துக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் இட் இஸ் கெட்டிங் வெரி க்ளோஸ் டு மேக்ஓஎஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் ஈவன் MKBHDமே வந்துட்டு அதுதான் சொல்லியிருந்தார் அவரோட ட்வீட்டில். அண்ட் அந்த க்ளோஸ் பட்டன்ஸ் மட்டும் இல்லாமல் மெனு பாருமே நமக்கு வரும். நமக்கு மேக்ஓஎஸ்ல வர மாதிரி அந்த ஃபைண்டரு அண்ட் ஃபைல்ஸு மற்ற இது மெனூஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அப்படியே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு மேக்ஓஎஸ் மாதிரியே வந்திருக்கு. ஸோ எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் ஆடியோ அண்ட் வீடியோ ஃபீச்சர்ஸ்க்குமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆடியோக்கு வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லோக்கலி நாய்ஸ் கேன்சலேஷன் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் வாய்ஸ் மோட்ஸ் வந்துட்டு நமக்கு ஐஃபோனில் நார்மலாக கால்ஸுக்கு மட்டும் வருது. இப்போ ஐபேடில் எந்த இடத்துல நம்ம மைக் யூஸ் பண்ணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஏர்பாட்ஸ் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஸ்டூடியோ குவாலிட்டி ரெக்கார்டிங் வந்துட்டு நம்ம அதில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல. அவங்க எதை வந்துட்டு ஸ்டூடியோ குவாலிட்டின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு ஃபைனலி ஒன்று வச்சா பாருங்கள், பேக்ரவுண்ட் டாஸ்க்கு. நமக்கு எப்படி வந்துட்டு இப்போ மேக்கில் விண்டோஸ்லலாம் நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும்னா அப்படியே மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ 3D ரெண்டரிங் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு டாவின்சி ரிசால்வ்ல வீடியோ ஏதாவது ஒன்று ரெண்டர் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த பேக்ரவுண்டு டாஸ்க்கை வந்துட்டு நம்ம எனேபிள் பண்ணி விட்டோம்னா அது பாட்டுக்கு ரெண்டரிங்கை பேக்ரவுண்டில் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்துட்டு ஒரு நல்ல ஃபீச்சர் தான். பட் அகெயின் அது எந்த அளவுக்கு பேட்டரி இழுக்கும் அப்படின்ட்டு தெரியல. அண்ட் எந்த அளவுக்கு நமக்கு நார்மலாக அப்படியே விட்டால் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸு ஸ்லோ டவுன் பண்ணும் அப்படின்றது தெரியல. ரிசோர்ஸ் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றது தெரியல. அதுவும் வந்துட்டு அஃபிஷியலாக லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். தென் ஃபைனலி விஷன்ஓஎஸில் வந்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தேன். இந்த ஷேர்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் கடைசியாக கொண்டு வந்திருக்காங்க இவ்வளோ நாளைக்கு அப்புறம். 2 விஷன் ப்ரோ இல்லை 3 விஷன் ப்ரோ வந்துட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரொம்பவே அன்கேனியாக பார்க்குறதுக்கே விசித்திரமாக இருந்த அந்த பர்சோனாஸை வந்துட்டு மாற்றிருக்காங்க ஃபைனலி. அது எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ஒரு மாதிரி கார்ட்டூனியாக இல்லாமல் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வியர்டாக இல்லாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கொஞ்சம் டெக்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு பெட்டராக இன்க்ளூட் பண்ண மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே ஆன் டிவைஸ்லேயே கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி அவங்க வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது. ஐ கெஸ் ஆல் தீஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் லைக் கிரேட் அடிஷன். இது வந்துட்டு கண்டிப்பாக இந்த OS 26 வெர்ஷன் வந்துட்டு எல்லா அக்ராஸ் த போர்டு இது வந்துட்டு ரொம்பவே நல்ல அப்கிரேட் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாய்.